நடிகர் ரஜினிகாந்த் தற்போது டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். முன்னதாக கடந்த வருடத்தில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடித்திருந்த ஜெயிலர் படமும், கடந்த பிப்ரவரியில் தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடித்திருந்த லால் சலாம் படமும் வெளியாகி இருந்தது. இந்த படங்களை தொடர்ந்து அடுத்ததாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் இணைந்து நடித்து வந்தார். இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், ராணா டகுபதி உள்ளிட்ட நடிகர்கள் இணைந்து நடித்து வந்தனர். படத்தின் ஷூட்டிங் மும்பை, சென்னை, ஹைதராபாத் ஆகிய இடங்களில் நடந்து வந்த சூழலில் இன்றைய தினம் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் தன்னுடைய போஷனை முடித்துள்ளார். தொடர்ந்து நடிகர் ரஜினிக்கு படக்குழுவினர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். படத்தில் சில பேட்ச் வேலைகளை தொடர்ந்து படக்குழுவினர் மேற்கொள்ள உள்ளதாகவும், விரைவில் அவற்றை முடித்துவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை துவங்க உள்ளதாகவும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த படம் தீபாவளியொட்டி வரும் அக்டோபர் மாதம் இறுதியில் வெளியாக உள்ளதாக முன்னதாக தயாரிப்பு தரப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து படத்தின் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக படத்தின் டீசர் அல்லது ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போலி என்கவுண்டர் மற்றும் கல்விக்கு எதிரான பிரச்சனைகளை மையமாக கொண்டு இந்த படத்தின் கதைக்களம் உருவாகி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. படத்தின் போஸ்டர்கள் உள்ளிட்டவை வெளியாகி மாஸ் காட்டிய சூழலில் படம் ஜெயிலர் படத்தை போலவே மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.